கும்பராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்துல சூரியன் ஆட்சி பெறப்போறார். அப்ப நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான இப்ப கும்பராசி எனக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி இந்த மாசம் நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், பெரிய பண வரவு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அது வந்தா என் கடன் நிவர்த்தி ஆகும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இப்ப இவங்கள விட்டு விலகக்கூடிய அந்த ஒரு உறவோ, இல்ல நண்பர்களோ அது என்னவா இருக்கும்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லங்க. அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்னா, சார் கிட்ட நீங்க தாராளமா அஸ்ட்ராலஜி கத்துக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்ல, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா, சோழி பிரசன்னம் மூலமா உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கு, கிரக நிலைகள் எப்படி இருக்கு, லைஃப் எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்ல, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பதிவு நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனல்ல வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை தவிர்த்து நீங்க ஆசிரியராகவும் இருக்கீங்க. அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா மட்டும் இல்லாம வாஸ்தும் சொல்லி கொடுக்குறீங்க. சோழி பிரசனம் பார்க்கறதுக்கும் நீங்க சொல்லி தரீங்க. ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கு சார். நம்ம தமிழ்நாட்டுல இதெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்க எல்லாமே ஒரு சேர ஒருங்கிணைத்து பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. மக்கள் யாராவது வேணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாமா. ஓகே சார். இப்போ நம்ம இன்னைக்கான டாபிக் போயிடலாம். இன்னைக்கு சூரிய பெயர்ச்சி வர இருக்கின்ற சூரிய பெயர்ச்சி எப்ப வருது, ஒரு 4 குட் நியூஸ் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஒரே ஒரு நபர் மட்டும் அவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்க இந்த சூரிய பெயர்ச்சியில அப்படின்னா அது யாரா இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னவா இருக்கும், சூரிய பெயர்ச்சி எப்ப வருது அப்படின்றத மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோவா கொடுத்துருங்க சார். இந்த சூரிய பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வருது. ஓகே. இந்த மாதத்துல அதுவும் முக்கியமா இந்த சூரிய பயிற்சி நீங்க கேட்ட ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதான் ரொம்ப விசேஷம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் அது சூரிய பயிற்சி ஆகும். ஆவணி மாதத்துல சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ரொம்ப அந்த நேரத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கண்டிப்பா நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தான் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில நம்ம எந்திரிக்கிறோமோ எந்திரிக்கலையோ அவர் உதிக்கிறாரு. அலாரம் வச்ச மாதிரி அவர் உதிக்கிறாரு. அதே மாதிரி சாயங்காலம்னா அவர் மறைஞ்சிடுறாரு. அது போல நம்முடைய ரொட்டீன் லைஃபை பாதுகாக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். அதனாலதான் இந்த பயிற்சி ரொம்ப விசேஷமான பயிற்சி. ரெண்டாவது ஆட்சி பெற்றும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய தன்மைகள் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த சூரிய பயிற்சி இருக்க போகுது. சூப்பர் சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கா என்னென்ன நன்மைகள், என்ன குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ சூரிய பயிற்சி பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்குமா ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்ன, விலகக்கூடிய நபர் யாரு, அது சுப விலகலாகவும் இருக்கலாம், அது கூட நன்மையை கொடுக்கும்னு நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 4 குட் நியூஸ் என்னவா சார் இருக்கும்? கும்பராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்துல சூரியன் ஆட்சி பெறப்போறார். அப்ப நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான இப்ப கும்பராசி எனக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, கடன்ல இருந்து நிவர்த்தி ஆனா போதும் சார். கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆனா போதும். என் ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்காம இருக்கு, அது வந்துச்சுன்னா என் கடனை தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பாங்க. அது பிசினஸ்ல இருந்து பணம் வர வேண்டி இருக்கு, அந்த பணம் வந்தா நான் கடனை நிவர்த்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாசம் நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், பெரிய பண வரவு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அது வந்தா என் கடன் நிவர்த்தி ஆகும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அந்த கடன் நிவர்த்தி ஆவதற்கு ஆரம்ப மாதம் தான். அது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான். இதுல இருந்தே இவங்களுடைய கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஆமா, ஒண்ணு. அதை தவிர திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு கல்யாணம் பக்கத்துல நிச்சயம்லாம் ஆயின்னு சில பேருக்கு நின்று போயிருக்கு.
ரொம்ப மனவழியில இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு சில தோஷங்கள்லாம் இருக்கு. அந்த தோஷங்களை நிவர்த்தி பெற்று அவங்களுக்கு அந்த திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு. முக்கியமா கடன் பிரச்சனைல இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு ஆரம்ப மாதம். அதற்கான முயற்சி. கடன் தீர்ந்தாலே ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் இல்லையா? ஏன்னா அதுதான் மனசை போட்டு குத்திக்கிட்டே இருக்கும். எப்படா இதுல இருந்து நம்ம ரிலீஃப் ஆக போறோம் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லிருக்கீங்க. வேற என்ன குட் நியூஸ் சார் நடக்கும்? இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். இப்போ கும்பராசியா இருக்காங்க, நான் ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழில ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஆபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு எப்படா வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாம கஷ்டத்திலேயே அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்காங்க. ஏன்னா நம்ம அமிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லா வாழ்வாதாரமே போயிடுமே, ஊர்ல கடன் வாங்கிட்டு நம்ம வந்து இங்க வந்து வேலை பார்க்குறோம், எல்லாம் போயிருமே வருத்தப்பட்டு இருக்காங்க. சில பேர் நல்லா செட்டில் ஆனவங்களே ஐயோ நம்மளுக்கு வேலை போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது, நம்மளுக்கு ரெகுலர் இன்கம் போயிடுமே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் தீர்றதுக்கான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே ஃபாரின்ல இருக்கவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஏதாவது இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதை செய்து கொள்வது சிறப்பு. ஓகே சார். வெளிநாடு படிக்கிறதுக்கும் போகலாம், தொழிலுக்கும் போகலாம், வேலைக்கும் போகலாம். அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிளஸ் அமையும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்கேயே உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வேலையும் தொழிலும் படிப்பும் எப்படி இருக்கு? இங்கேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து இப்போ பெண்களா இருக்காங்க இருக்கு, இப்ப பெண்களா இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால ப்ரெஷர் அதிகமா இருக்கும். எப்ப வேலையை விட்டு தூங்குவாங்கன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம எப்போ வேலை போகும்னு தெரியாம கமிட்மெண்ட்டோட இருக்காங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இல்லாம ஒரு இடத்துல வேலைக்கு போய் வேலை பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கலாம். ஒண்ணு. ஜென்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் எல்லாரும் என்ன பண்ணலாம், ஏற்கனவே ஒரு வேலையில இருக்காங்க, வேலை மாறணும்னு முயற்சி பண்றாங்கன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா கிடைக்காம இருக்கு. இந்த காலகட்டம் இந்த சூரிய பேச்சுல கண்டிப்பா கிடைச்சிரும். ஆமா, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். சூப்பர். இப்ப இவங்களை விட்டு விலகக்கூடிய அந்த ஒரு உறவோ இல்ல நண்பர்களோ அது என்னவா இருக்கும்? முக்கியமா ஆண்களா இருந்தா பெண்களால பிரச்சனை, பெண்களா இருந்தா ஆண்களால பிரச்சனைகள் உண்டு. ஆப்போசிட் ஜெண்டரால பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். முக்கியமா காதல் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் வரும். அதனால தப்பான முடிவுகள்லாம் யோசிப்பாங்க இந்த மாசம். ஆனா கொஞ்சம் தேவையில்லாம ரொம்ப யோசிக்காம சரி இந்த நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னு கொஞ்சம் கடந்து போனாங்கன்னா சிறப்பு. அது மாதிரி கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்க அமைதியா இருக்கணும். எந்த சண்டை வந்தாலும் சரி, எந்த சலனம் இல்லாம அமைதியா இருந்தாங்கன்னா சிறப்பு. இல்லைன்னா பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இந்த மாதத்தை கடக்கிறது தான். அவங்க உண்மையிலே பிரச்சனை இருக்கு வச்சுக்கங்க, நிஜமாவே ப்ராப்ளம் எனக்கு அப்படின்னா கூட இந்த மாசம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பான முடிவுகளா இருக்கும். அதனால பிரச்சனை தான் வருமே தவிர பிரச்சனை சரியாகாது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது சரி பண்றதுக்கான முயற்சிகளை எடுப்போம். அது சரி பண்றதுக்கான முயற்சியே பிரச்சனை பெருசாகிடும், இன்னும் பெருசாகிடும். ஆமா ஆமா. அதனால கொஞ்சம் இந்த மாசம் கொஞ்சம் கவனமா இருந்தாலும் நல்லது. அப்படின்னா காதல் விவகாரத்திலோ அல்லது உறவுகள் ரீதியாகவோ கணவன் மனைவி ரீதியாகவோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாசத்துல எதுவும் பண்ணிடக்கூடாது. ஒரு மாதம் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் கண்டிப்பா பிரச்சனை அதுவே சால்வ் ஆயிடும். எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே சால்வ் ஆயிடும். முயற்சியே தேவையில்லை. ஆமா, தேவையில்லை. ஓகே. இப்ப இவங்க வந்து பண்ணிக்கக்கூடிய பரிகாரம், இவங்க லைஃப் நல்லா இருக்கணும், இப்ப வெளிநாடு போவாங்கலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ தொழிலுக்கோ படிப்புக்கோ இவங்க வெளிநாடு போறாங்க அப்படின்னா அங்கேயும் இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா இங்க என்ன பரிகாரம் பண்ணிட்டு போகலாம்? இவங்க ஜென்ரலாவே இந்த மாதம் அதிகமா என்ன பண்ணணும்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அது வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி திருவேற்காடு கருமாரியம்மன் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி திருநாகேஸ்வரம் அங்க போய் வழிபாடு பண்ணலாம். நாகர் வழிபாடு, பாம்பு வழிபாடு எல்லாமே பண்ணலாம். பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மென்டல் டிப்ரெஷன்ல இருக்காங்க. எதை செஞ்சா என் பிரச்சனை தீரும், எல்லாமே செய்யறாங்க ஆனா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் செய்யறதுக்கு திறமை இருக்கு, திறமை இருந்தும் அதை நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்காங்க. எங்க போனாலும் பிளாக் ஆகிறாங்க, எங்க போனாலும் பிரச்சனை வருது, ஒன்றை தொட்டா பல விதமான பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி முக்கியமா உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு, மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு.
அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தெய்வ வழிபாடு பண்ணாங்க. திருவேற்காடு கருமாரியை போய் வழிபாடு பண்ணலாம், மேல்மலை முருகர் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணலாம், அதே மாதிரி திருநாகேஸ்வரம் நாகர் வழிபாடு பண்ணலாம். பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மென்டல் டிப்ரெஷனும் கம்மியாகும். பிசிக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சுகர், பிபி பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகும். அது சரியா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்தா கூட இவங்க என்ன நினைச்சு ஐயோ எனக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொல்லி அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. அது இல்லாம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்கு, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி. வணக்கம்மா. தேங்க்யூ. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி, நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல பிரசன்னம் பார்க்கணும், இல்ல வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கத்துக்கணும், இல்ல வாஸ்து கத்துக்கணும், இல்ல நான் நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோல இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்கு, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.